வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாமல்ல இறையாற்றலும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்துள்ள குரு மகான்களின் சக்தியும் நாம் ஒவ்வொருவரது உள்ளும் புறமும் இருந்து நம்மை இயக்கி வழிநடத்தி காப்புத்தருமாக நமது எண்ணம் சொல் செயல்களில் இறை மற்றும் குரு ஆற்றல் நிரம்பி இருக்குமாக. நான் இன்று நடத்தவிருக்கும் பாடத்தினை இறை மற்றும் குரு ஆற்றல் என்னுள்ளிருந்து நடத்துமாக. இந்த பாடத்தை கற்கும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று பேரின்ப நிலையை அடைய இறையருளும் குருவருளும் என்றென்றும் துணை புரியுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம வகுப்பில் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் 105. வெரி குட். த ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் two numbers are 35 and 840 respectively. If the ratio of the two numbers is 3:8, then the smaller of the two number is. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக் சொல்கிறேன். இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரெண்டு நம்பர், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பரை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3, இது 8 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்கும், இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ஆக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த 35 இருக்குல்ல, இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இந்த 3 × 35 ஆர் எனி நம்பர். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா, இங்கே வரக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 35ஆக இருக்கணும், 3ஆகவும் இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன செஞ்சிடலான்னா, இது 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 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 35. ஸோ நம்ம என்ன செஞ்சிடணும், ஆன்சரை ட்ரை தான் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இங்கேயே கிடச்சிச்சின்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க, இங்கேயே ஆப்ஷன் டிக் அடிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? ஏன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த நம்பருக்குள்ளே இந்த 35 இருக்கணும். இந்த ஸ்மாலர் நம்பர் இருக்குல்ல, அதுலேயும் 35 இருக்கணும். அந்த லார்ஜர் நம்பர் இருக்குல்ல, அதுலேயும் 35 இருக்கணும். அதான் மீனிங். அதுக்கு மட்டும் இல்லை, ஸ்மாலர் நம்பர் அப்படிங்கிறது 3யோட மல்டிப்பிள், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிப்பிள் 105, 210. ஸோ 35 வராது, சரிங்களா? 35 வராது. ஸோ இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். இப்படி ஃப்ரம் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களோட புரிதலுக்காண்டி இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, இது ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ 3 × ஹெச், அதாவது ஹெச்எஃப். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணி அந்த சம்முக்கு ஒரே ஸ்டெப்பு தான். 3 × 35 போட்டிங்கன்னா 105 ஆன்சர் கொண்டு வந்துடுவேன். இது எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு உங்களுக்கு புரிதலுக்காண்டி எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பர், சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் 15, ஒரு நம்பர் 20ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை அப்படி பிரேக் பண்ணுங்கள், ப்ரைம் நம்பராக பிரேக் பண்ணுங்கள். 3 × 5, நெக்ஸ்ட்டு 4 × 5. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக எந்த நம்பர் இருக்குது? 5 தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 5 தான் ஹெச்எஃப் ஆஃப் 15 and 20, 5 தான். ஸோ இதை ஹெச் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், இதையும் ஹெச்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த 3, இந்த 4 என்னதுங்க? ஏ, இது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ், சரிங்களா? கோப்ரைம் நம்பர்னால் இந்த 3க்கும் 4க்கும் கோப்ரைம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 3 and 4 ரெண்டுமே கோப்ரைம் நம்பர் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே, இந்த 3, 4க்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும், சரிங்களா? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 4, 10
இது ரெண்டும் கோப்ரைம் நம்பரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த 4க்கும் 10க்கும் காமன் ஃபேக்டர் என்னதுலாம் 1 வரும் 2 வரும். ஸோ என்றைக்குமே கோப்ரைம் நம்பர்னால் அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். சரிங்களா? ஒன்லி 1 அப்படிங்கிறது நம்பர். சரிங்களா? 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் A அண்ட் B ஆர் கோப்ரைம். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன விஷயம் புரியும்னா, இது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ரேஷியோ x/y என்ன ரேஷியோவில் இருக்கும், இந்த 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? இது சிம்பிள் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த 3ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த A, இந்த Bங்கிறது 4, அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதிலிருந்து HCF அப்படிங்கிறது 5. ஸோ LCM அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம், ஒரே இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். LCM அப்படின்னானது ஷார்ட்டாக போடுறதா இருந்தால், இப்போ இந்த 2 நம்பருக்கும் LCM கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே பிக் நம்பர் 20. ஸோ அதுக்கப்புறம் 20ல் இந்த 15 வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஆனால் 15ல் உள்ள 5 வரும், ஆனால் 3 வராது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 3 போட்டு 16 ஷார்ட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எப்படி லாஜிக்காகவும் நீங்கள் ஒரே சம் பண்ணுறீங்கன்னா அதில் வேறு என்னென்னலாம் கேள்விகள் கேட்கலாங்கிறதையும் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ LCM அப்படிங்கிறது என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்துல 60. இந்த 60ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த 60ங்கிறது இந்த 3, சரிங்களா, இந்த 4 × 5, அதாவது இந்த டேட்டா. ஸோ இதுலேருந்து என்னது HCF, சரிங்களா, HCFங்கிறது 5. நெக்ஸ்ட்டு A × B, தட் இஸ் கோப்ரைம் நம்பர். அந்த 2 பேர் இருக்குது தெரியுமா, கோப்ரைம் பேர், அது. ஸோ LCM இஸ் ஈக்குவல் டு HCF × அந்த 2 கோப்ரைம் நம்பர். அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, LCM × HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். இது அடுத்த ஃபார்முலா. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இடத்துல தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எக்ஸுன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், A × H, Y அப்படின்னா B × H, அதாவது அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? என்றைக்குமே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் அந்த HCF இருக்கும். சரிங்களா? இப்போ 2 நம்பர், இப்போ எக்ஸுங்கிறது 7, ஒய்ங்கிறது 9ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு HCF பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன பண்ணிடலாம், 1 தான் வரும். ஏன்னா இந்த 7ம் 9மே ஒரு கோப்ரைம் நம்பர் தான். சரிங்களா? ஸோ என்ன பண்ணிடலாம், இது 1 × 7, இது போட்டிங்கன்னா 9 × 1. ஸோ இந்த பொறுத்தல HCF என்னது 1. ஸோ இன்னொரு லாஜிக் இதுலேயே சொல்கிறேன், இந்த 2 நம்பரோட HCF 1, சரிங்களா, 2 நம்பரோட HCF 1 இருக்கிற பட்சத்தில் அதோட LCM என்னன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு 2 நம்பரையும் பெருக்கி போட்டுருங்க. சரிங்களா? HCF இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? 2 நம்பரோட HCF 1ன்னா LCM இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். அவ்வளோதான். சரிங்களா? அதாவது 7 × 9 63. இதான் இதோட LCM. ஸோ இதுதாங்க லாஜிக்கு. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த சம்லாம் 1 செகண்ட் தான் ஆக போகுது, போட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ டேரெக்டாக ஸ்மாலர் நம்பர்னு கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோ இருக்குல்ல 3 × அதாவது இதுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 3:8ங்கிறது அது கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 3:8. ஸோ 3 × 35 105 அப்படின்னு 1 செகண்டில் போட்டுடலாம். இதே இது பெரிய நம்பர் கேட்குறாங்க, லார்ஜர் நம்பர் கேட்குறாங்கன்னா 8 × 35. 8 × 35 போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, 280.
ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் வேர்டு தாங்க, டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இஃப் P இஸ் ஈக்குவல் டு 12 divided by 6 minus 2, Q is equal to 8 divided by 2 minus 3, and R is equal to 18 divided by 9 plus 5, then the value of P plus R into Q. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது போர்ட் மாஸ் ரூல். ஸோ ப்ராக்கெட் ஆஃப் இந்த ரெண்டுமே இல்லை, டிவிஷன் தான். ஸோ 12 இங்கே டிவைட் பை 6. சரிங்களா? ஸோ P அப்படிங்கிறது 12 டிவைட் பை 6 மைனஸ் 2. Q அப்படிங்கிறது 8 டிவைட் பை 2 மைனஸ் 3. R அப்படிங்கிறது 18 டிவைட் பை 9 ப்ளஸ் 5. ஸோ போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் ரெண்டுமே இல்லை, டிவிஷன் தான். ஸோ இதை பண்ணுறீங்கன்னா இது 2ன்னு வரும், இது 4, இங்கே 2. ஸோ 2 மைனஸ் 2 0, 4 மைனஸ் 3 1, 2 ப்ளஸ் 5 7. ஸோ இதில் அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P 0, R 7, Q 1. ஸோ இதில் என்ன பண்ணணும் பாருங்கள், போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷனில் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 7, 0 கூட 7 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 7, 7. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 16 ட்ரை பண்ணி ஆன்சர் போடுங்க. The value of 799 into 48 divided by 282. ஸோ இது ப்ராக்கெட்டில் இருக்குது. சரிங்களா? மைனஸ் 11 into 12. ஸோ போர்ட் மாஸ் ரூல் தான். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. 799 into 48. ஸோ டிவைட் பை, சரிங்களா, டிவைட் பை 282. ஆக்சுவலி இந்த டிவிஷன் அப்படின்னா என்ன, இன்ட்டு 1/282 அப்படின்னு போடலாம். அதான மீனிங் இதுக்கு. சரிங்களா? 1 ஸோ இது இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அடுத்தல இது ஏதாவது ஒரு இதை வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ 282. ஸோ 4ஆல் 6, 6ஆல் கட் பண்ணுங்கள். சரிங்களா? 6 8 48. நாலு 24 மிச்சம் 42 7 47 வருது. சரிங்களா? ஸோ 47 799. ஸோ நீங்கள் அதான் நான் சொன்னேன், உங்களை ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரைம் நம்பரோட மல்டிபிள்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுமாதிரி ப்ரைம் நம்பர் டு ப்ரைம் நம்பர் டேபிளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 47 17 இது. ஸோ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஸோ இது 799 பார்த்திங்கன்னா 47ல் 17 டைம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ 17 into 18 எவ்வளோ பெருக்குனீங்கன்னா 136. சரிங்களா? ஸோ இது பண்ணிங்கன்னா 132. ஸோ 4. ஸோ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது நீங்கள் யார் வேணாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ரைம் நம்பர் டு ப்ரைம் நம்பர் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டேபிள் ரொம்ப முக்கியம்.